அதன் பின்பு அந்த வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவரை பற்றி ஜீவனாக, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக, அந்த வார்த்தை மாம்சமானார். வார்த்தை மாம்சமாகிறதுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா சொன்னேன். வார்த்தையா இருந்தவர் மாம்சமாவதென்றால் என்ன அது சொன்னேன். காணக்கூடியவராக, தொடக்கூடியவராக வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்க, யோவான் சுவிசேஷம் முழுவதும் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இனிமேல் படிங்க. இந்த வாரம் என்ன வேத பகுதியோ அது டெய்லி வாசிங்க. நான் சொல்றேன், இந்த யோவான் சுவிசேஷத்தை தொடர்ந்து நான் பிரசங்கிக்க போகிறேன். ஏற்கனவே பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டேன். 1வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அந்த 1 to 18 வசனங்கள்ல அவர் கடவுள், ஆதியிலே இருந்த கடவுளாக, வார்த்தையாக, ஜீவனாக, ஒளியாக, மாம்சமாக வந்தார். அவர் மாம்சத்திலே சத்தியத்தோடும் கிருபையும் நிறைந்தவராக வந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக வந்தார் என்று 18 சொல்லப்பட்டிருக்கிறது. 19 to 51 வரை அவரை வெளிப்படுத்தி காட்டுகிறார் யோவான். என்னன்னு வெளிப்படுத்தி காட்டுறார்? யாருக்காக ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. 18 to 51 வரை. கடந்த 2-3 வாரமா தான் பேசிட்டு இருந்தேன். தேவ ஆட்டுக்குட்டி. இன்னொரு காரியமும் சொன்னேன். அந்த கடைசி வசனம் இருக்கும், மனிதனையும் கடவுளையும் இணைக்கின்ற ஏணியாக, இணைக்கின்றவராக. அந்த 18 to 19 51 வரை இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறதையும், அவர் எப்படி கடவுளோடு மனிதனை இணைக்கிறார் என்பதையும் நாங்கள் சொன்னோம். அதற்கு பின்பு 2வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. போன வாரம் நான் சொன்னேன், மரணத்தை ஜீவனாக மாற்றும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு புரியணுமேன்னு சொன்னா, முடிவை முடித்து வைப்பதற்காக அல்ல, தொடங்கி வைப்பதற்காக வந்தார். ஆமென். வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக அல்ல, வாழ்க்கையை தொடங்கி வைப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். இந்த யோவான் சுவிசேஷம்னாலே ஜீவன் தான். யோவான் சுவிசேஷம்னா வாழ்வு தான் அர்த்தம். பிறந்து நம்ம காரியங்களை பார்த்தோம். 2வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த வேத பகுதிகளை வாசித்து நாம் போகிறோம். இந்த 2வது அதிகாரத்துல 1 to 11 வரைக்கும் பார்த்தோம். முதல் காரியம் இயேசு செய்த அற்புதம். அது எங்கே செய்தார் என்றால், கானா ஊரிலே, கலிலேயாவில் உள்ள கானா ஊர். நான் சொன்ன போன வாரம் இல்லையா, கலிலேயானா எப்படிப்பட்ட இடம், கானா ஊர்னா எப்படிப்பட்டது? நிலையற்ற உறுதியற்றவர்கள். கலிலேயானா வெறுத்து ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மத்தியிலே, உறுதியற்றவர்கள் மத்தியிலே குறைவு வந்த போது அந்த இடத்துல போய் தான் கர்த்தர் முதலாவது அற்புதத்தை செய்தார். அது எப்படிப்பட்ட அற்புதம் என்றால், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது. ஜீவனற்ற ஒரு பொருளை ஜீவனுள்ள பொருளாக மாற்றினார். அந்த திராட்சை ரசங்கிறது எப்படி வந்தது என்பதை தெளிவாக உங்களுக்கு என்ன செய்து நான் சொன்னோம். அதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த 12 இருந்து கடைசி வரை பார்க்கிற இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது நாம் பார்க்கும், இங்கே இயேசு 13வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். இப்ப இந்த சம்பவம் நடந்த நாளை குறித்து சொல்லும் போது, பஸ்கா பண்டிகை, பண்டிகைகள் 7 இருக்கு நம்முடைய வேதத்துல, பழைய ஏற்பாட்டுல. அந்த பண்டிகைகள்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த பண்டிகைகள். அது பழைய ஏற்பாட்டுடைய பண்டிகைகள். அந்த பண்டிகைகள்லாம் ரொம்ப அற்புதமான பண்டிகை. அது கடவுளை நினைவு கூறும்படி கொண்டாடப்படுகிற பண்டிகை. அந்த பண்டிகையில மிகவும் பிரதானமான ஒரு பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை என்ன அர்த்தம் அப்படின்னா, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த போது தலைப்பிள்ளைகளை கொலை செய்யும்படி இரவு மரண தூதன் வரப்போகிறான். மரணத்தின் ஊற்று அந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. மரணம் அங்கே வரப்போகிறது. தலைப்பிள்ளைகளுக்கு மரணம் வரப்போகிறது. தலைச்சன் பிள்ளைகளுக்கு சங்காரம் வரப்போகிறது. தலைப்பிள்ளைகளுக்கு அழிவு வரப்போகிறது. அந்த மரணத்தின் சக்தியும், அந்த அழிவின் சக்தியும், அந்த சங்காரத்தின் சக்தியும் இவர்களை நெருங்க விடாதபடி தடை செய்கிற ஒரு பொருள் இருந்தது. அது என்னவென்றால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த அடி ஒரு வயது பழுதற்ற 1 வயது ஆண்குட்டி, அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து ஈசோப்பிலினாலே நிலைக்கால்களிலே தடவி வைக்க வேண்டும். அதன் பின்பு அந்த கரியை என்ன செய்யணும், வேக வச்சல சுட்டு, அடுப்புல சுட்டு கசப்பு கலந்த கீரையோடு என்ன செய்ய வேண்டும், சாப்பிட்டு இருக்கணும். நைட்டு தான் செய்யணும். யாரும் அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலையை விட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது.
ஏன்னா ரத்தத்தை தாண்டினா மரணம், ரத்தத்துக்குள்ள இருந்தா அது பெயர் தான் பஸ்கா. சொல்லுங்க, மரணத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலை பிள்ளைகளை மரணத்திலிருந்து காத்து கொண்டது, மரணத்திலிருந்து விலக்கி அவர்களுக்கு ஜீவன் தந்தது, அழிவில் இருந்து விலக்கி அவர்களுக்கு வாழ்வு தந்தது. அதனாலதான் அதை நினைவுறும்படி ஆண்டவர் பஸ்கா பண்டிகை என்ன செய்தார், கொண்டாடி. அந்த பஸ்கா பண்டிகையின் போது ஜனங்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு உபவாசம் இந்த நாட்கள்லாம் இருந்து அதுக்கு பின்பு இதே மாதிரி ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாம கீழே ஊற்றிடுவாங்க, இல்லை நிலைக்காலில் பூசுவாங்க. அதற்கு பின்பு அதை புளிப்பில்லாத கறியோட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த நியமனம். இது பஸ்கா பண்டிகையின் போது என்னன்னா மரணத்திலிருந்து விலக்கி மரணத்திலிருந்து காத்து ஜீவன் தருகிற ஒரு நாள். அந்த நாளின் போது இயேசு செய்த ஒரு காரியத்தை இங்க யோவான் விளக்குகிறார். என்ன அப்படின்னா, அந்த பஸ்கா பண்டிகையிலே இயேசு தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு என்ன செய்தார், கடந்து சென்றார். ஆமென். நல்லா கவனிங்க, பஸ்கா பண்டிகையிலே போனார். பஸ்கானாலே மரணம்னு அர்த்தம். மரணத்தின் கிரிகளை, மரணம்னா யாரு, மரணம்னா யாருன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு, பிசாசு. வியாதினா யாரு, சண்டைனா யாரு, சங்கட்டனா யாரு, எல்லாமே யாருடைய செயலுங்க. கோபம்னா யாரு, எரிச்சல், பாருங்க, மனத்தாங்கள், எல்லா காரியங்களுக்கும் பிசாசுனுடைய கிரியைகள். இவைகள்லாம் என்னது, பிசாசுனுடைய கிரியைகள் அப்படின்னா செயல்கள் என்று அர்த்தம். யோவான் எழுதின 1 யோவான், அதாவது யோவான் எழுதின முதல் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசுவை பற்றி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிசாசுனுடைய கிரியைகளை, அதாவது இப்படிப்பட்ட பிசாசுனுடைய செயல்களை அழிக்கும்படிக்கே தேவனுடைய கடவுளுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். வாசிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிசாசுனுடைய கிரியைகள் மனிதனுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கிறது. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசாசுடைய செயல்களை அழிப்பதற்காக இயேசு வந்தாரே ஒழிய மனிதர்களை அழிப்பதற்கு இயேசு வரவில்லை. மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகள், பாவம் என்கிற பிசாசின் கிரியைகள், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சாபம் என்கிற பிசாசின் கிரியைகள், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வியாதி என்கிற பிசாசின் கிரியைகள், மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிற மரணம் என்கிற பிசாசின் செயல்களை அழிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டார். இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார். அதற்கு முக்கிய நோக்கம் என்னவென்றால், பிசாசனுடைய செயல்கள், மனிதனுக்குள்ளே அவன் செய்து கொண்டிருக்கிற செயல்கள், வியாதி என்கிற செயல்கள், மரணம் என்கிற செயல்கள், தரித்திரம் என்கிற செயல்கள், சாபம் என்கிற செயல்கள், சத்தியத்தை சத்ருவாக மாற்றுகிற செயல்களை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துடைய இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக யோவான் சொல்லுகிறார். என்னன்னா எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, பூமியை பிசாசன் அவன் ஆக்கிரமித்து உள்ளான். பூமியை பாவத்தினால சாபத்தினால மூடிட்டான். மனிதர்களுக்குள்ளேயும் அதை வைத்துட்டான். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மனிதனை அவருக்கென்று படைத்தார். அவருக்கென்று படைத்த அந்த மனிதனையும் மனிதனுக்கென்று படைத்த அந்த பூமியும் பிசாசா ஆக்கிரமித்து விட்டான். தன்னுடைய பாவத்தினால, சாபத்தினால, மரணத்தினால, வியாதியினால, தரித்திரத்தினால, கொலை வெறிகளினால, இப்படிப்பட்ட காரியங்களால பூமி நிறைத்து வைத்து விட்டான். இப்ப இதை சுத்திகரிக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதை எல்லாவற்றையும் சுத்திகரித்து மனிதனை மீட்டு தேவனோடு இணைப்பு, மனிதன் இழந்து போன இந்த பூமியை மீட்டு மீண்டும் மனிதனுக்கு கொடுத்து அவனை சகல அதிகாரத்தோடும் கடவுளுக்கு இணையாக, கடவுளோடு இணைந்து வாழக்கூடியவனாக அவனை மாற்றுவதற்கு, மீட்டு தருவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அதனாலதான் இயேசு ஆலயத்தை போய் சுத்தம் பண்றார். இது ஒரு நிகழ்வு, ஆவிக்குரிய
பேக்ரவுண்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது என்பதென்றா மனிதன் ஆதியாகமத்துல சொல்லும்போது நான் மனிதர்களை உண்டாக்குவோமாகன்னு சொல்றாரு. படைப்புகள் எல்லாம் மனிதன் கையில கொடுப்போம்னு சொல்றாரு. இப்ப மனிதனை படைத்ததின் நோக்கமே என்னன்னா மனிதனோடு கடவுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நித்தியத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நித்தியத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தார். எப்படி இருந்தாருங்க? அதனாலதான் கடவுள் சொன்னாரு நாம தனிமையா இருக்க வேண்டாம், நாம நம்முடைய ரூபத்திலையும் சாயல்லும் ஒரு மனுஷனை படைச்சு அவனுக்கு சகலத்தையும் கொடுத்து அவன் சந்தோஷமா இருக்கும்போது அவனோட சேர்ந்து நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு தான் மனிதனை படைச்சார். அதனாலதான் தன்னுடைய படைப்புகள் மீது அதிகாரத்தை மனிதனுக்கு என்ன செய்தாரு, கொடுத்தாரு. அப்படி கொடுத்த அந்த அதிகாரத்தை பிசாசு வந்து மனிதனை ஏமாற்றி பூமியையும் அதனுடைய மகிமையும் பிசாசை எடுத்து விட்டான். பாவத்தை நிரப்பி விட்டான், மரணத்தையும் வியாதியும் நிரப்பி விட்டான். எங்கு பார்த்தாலும் கண்ணீர்கள், கவலைகள், துயரங்கள், துக்கங்கள், அழுகைகள், பற்கடிப்புகள், சண்டைகள், கோபங்கள், விகாரங்கள், கொலைகள், மரணங்கள், மரண ஓலங்கள் என்று பூமியை நிரப்பி விட்டான். ஆகையால இப்படி கடவுளுக்கென்று படைக்கப்பட்ட அந்த பூமியும் கடவுளோடு இணைந்து வாழும்படி படைக்கப்பட்ட அந்த மனிதனும் இப்படி பிசாசினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இந்த பாவம் என்கிற ஆக்கிரமிப்பை, இந்த சாபம் என்கிற ஆக்கிரமிப்பை, இந்த கொலை வெறி என்கிற ஆக்கிரமிப்பை, மனிதனின் சகல விதமான சாப ரோகங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இயேசு தேவாலயத்தை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், போய் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு தேவாலயத்தை சுத்திகரிப்பதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு காரியம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க 2ஆம் அதிகாரத்துல, நீங்க 2ஆவது அதிகாரத்துல இருங்க. யோவான் 2:17 அவரை பற்றி சொல்லும் பொழுது, அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. யார் நினைவு இருந்தார்கள்? நீங்க நாம நினைக்கணும், இயேசு எதற்காக வந்து சிலுவையிலே பிக்கப்பட்டார், நுறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். எதுக்குன்னா இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த சாபம், மரணம், வியாதி, போராட்டத்தை எல்லாம் பிடுங்கி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி, பூமி எங்கும் நிறைந்திருந்த சாபத்தையும் மரணத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த இந்த மரணம், சாபம், வியாதிகளை இந்த பூமியை விட்டு அகற்றும்படி கடவுளுடைய வாசஸ்தலமாய் இருக்கிற மனிதனையும், மனிதன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் இருக்கிற இந்த பூமியையும் பிசாசு ஆக்கிரமித்திருந்தான். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அவர் வைராக்கியமாக இருந்தார். அந்த வைராக்கியமாக மனிதனாக வந்தார். அந்த வைராக்கியத்தோடு போய் இந்த மனிதன், கடவுள் தங்கம் வாசஸ்தலமாய் இருக்கிற மனிதனுக்குள்ள இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக கடைசி சுற்று ரத்தத்தையும் வைராக்கியத்தோடு இயேசு செஞ்சார். மனிதன் தங்கும்படியாய் கடவுள் மனிதனுடைய வாசஸ்தலமாய் இருந்த இந்த பூமியில இருக்கிற பிசாசனுடைய மரண சக்தி, அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கும்படியாக இயேசு மரணத்தை வைராக்கியமாய் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் மரணம் இல்லாத கடவுள். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே எப்படி சொல்ல, அவருக்குள் என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மரணத்தை அழிக்கின்ற ஒரு சக்தி. ஆனால் அந்த ஜீவனுள்ள இயேசு மனிதனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிற அந்த பிசாசனுடைய சாபம், மரணம் என்கிற இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஜீவனுள்ள இயேசு மரணத்தை வைராக்கியத்தோடு தன்மேலே ஏற்றுக்கொண்டார். வைராக்கியமா இருந்தாரு. என்ன எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுக்கு பிதாவினுடைய வீட்டை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் பிதாவினுடைய வீட்டிற்காக துடித்து கொண்டிருந்தது, ஏங்கி கொண்டிருந்தது. அதனால பிதாவினுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்த அந்த சீர்கேடான சூழ்நிலையை பார்த்த போது அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை.
இயேசு ஏன் வந்தார் அப்படின்னா, மனிதன் கடவுளோடு வாழணும். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் வெளியே கொண்டு வந்த பின்பு அவர் சொல்லுவாரு, உங்கள் நடுவிலே உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்களுக்குள்ளே என் வாசஸ்தலம் இருக்கும்னு சொல்றாரு. கடவுளை நாம் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கடவுளை பற்றி நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். கடவுள் மனிதனோடு வாழ்வதற்கு விரும்புகிறார். கடவுள் மனிதனோடு இணைந்திருக்க விரும்புகிறார். இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதனை பிரித்து வைத்து விட்டார் பிசாசு பாவத்தை குடிச்சு. ஆனாலும் கடவுள் விடல. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள வாசமா இருக்கும்படி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார். எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்குங்கன்னு யாத்திராகமம் 25 நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. அதன் நடுவில் இருந்தாரு. அதன் பின்பு ஒரு ஆலயத்தமாக அதை தாவீது கட்டினான். அந்த ஆலயத்தை தான் இயேசு போய் இப்ப என்ன செய்தாரு? சுத்தம் பண்ணுகிறார். இயேசு அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது எதை குறிக்கிறது என்றால், மனிதனுக்குள்ளே இருக்கிற பிசாசனுடைய ஆக்கிரமிப்புகள். என்ன ஆக்கிரமிப்புனா, மனிதனுக்குள்ள மரணத்தை வச்சு பிடிச்சுக்கிட்டான், இடம் பிடிச்சிருக்கு. இப்ப மனிதனுக்குள்ள என்ன இருக்குங்க சொல்லுங்க? மரணம், வியாதி, தரித்திரம், போராட்டம், கவலை, கண்ணீர், இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்து மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? வச்சு ஆக்குபை பண்ணிட்டான். அதை ஆக்கிரமித்து விட்டான், அதை நிரப்பி விட்டான். இப்ப கடவுள் தங்குகிற வாசஸ்தலத்துல இதை கொண்டு வந்து வச்சதுனால கடவுளால உள்ள என்ன செய்யல, வர முடியல. அதனாலதான் இவனுக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தினால, சாபத்தினால, மரணத்தினால, வியாதியினால, வேதனையினால வரக்கூடிய எல்லா துன்பங்களும் அவன் இருதயத்தில் இருக்கிறத பார்த்து இதை சுத்தம் பண்ணும்படி இயேசு பக்தி வைராக்கியமாய் சிலுவையிலே நிர்வாணமாக 6 மணி நேரம் தூங்கினார். சாத்தானுடைய இலக்கு மனுஷனையும் மனிதன் வாழக்கூடிய இந்த பூமியையும் களங்கப்படுத்துவது மட்டும் இல்லைங்க, மனிதனை அழிப்பது. மனிதன் வாழக்கூடிய இந்த பூமியை அழிப்பது. இன்னைக்கு இயற்கை ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்கல்ல, பூமி என்ன செய்து கொண்டிருக்கு? வெப்பமயமாயிட்டு இருக்கு, பூமி அழிவை நோக்கி போகுது. இது என்ன குறிக்குதுன்னா, பிசாசனுடைய லட்சியமே என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை வாழ விடக்கூடாது. பிசாசனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனை கடவுளோடு இணைந்து வாழவே விடக்கூடாது. மனிதனை கடவுளோடு இணைந்திருக்க விடக்கூடாது. இரண்டாவது, அவன் வாழ்கிற, மனிதன் வாழ்கிற வாசஸ்தலம் பூமி, பூமியிலே மனிதன் நல்லா இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசனுடைய பயங்கரமான ஒரு குறிக்கோள். அதுக்காக தான் ஆக்கிரமிக்கிறான். ஏன்னா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய இன்றைய வாசஸ்தலம் எதுவென்றால், பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரமும் தேவனுடைய ஆலயமா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல கடவுளுடைய வாசஸ்தலம் எது என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல யோசித்து செய்தியை கேட்கிறவன், ஏன்னா பின்னாடி நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இன்றைக்கு கடவுள் தங்குகிற ஆலயம் எதுவென்று நாம தான். கரங்களை தட்டி அம்மே, நீங்க தான் கடவுளுடைய ஆலயம். பிசாசுக்கு 2 காரியத்தை பார்க்கறான். ஒண்ணு, உங்களை கெடுக்கணும். ரெண்டாவது, நீங்க வாழுகிற இந்த பூமியை என்ன செய்யணும்? கெடுக்கணும். இது எதுக்குன்னா, நீங்க உங்களை அழிச்சுட்டா இந்த பூமியை அழிக்கிறது ஈஸி. இந்த பூமியை அழிச்சுட்டா உங்களை வாழ விடாம அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அவருடைய லட்சியத்தையும் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மனிதனுக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்தார், மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தார். அப்ப மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த பாவமும் மரணமும் இந்த பூமியிலே அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சு. யார் மூலமா கொண்டு வந்துச்சு பாவம்? மனிதனுக்குள்ளேருந்து தான் வெளிப்படுது. மனிதன் தான் மனிதனை கொலை செய்கிறான். அப்ப பூமியில எப்படி பாவம் பெருகுதுன்னா, மனிதனுக்குள்ளே பிசாசு ஆக்கிரமித்து வைத்திருந்தானே அந்த பாவம் தான் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெளிப்பட்டு இந்த பூமியை அழித்து கொண்டிருக்கிறது. அப்ப பிசாசனுடைய பிரதான நோக்கம்னா, மனிதனையும் அழிக்க வேண்டும், அவன் நல்லா வாழ முடியாதபடி கடவுள் அவனுக்கு நன்றாக படைத்த இந்த பூமியும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்கும். இதான் பிரதானமான நோக்கம். நான் சொல்றேன், உங்களையும் அழிக்கணும், நீங்க வாழ்ற இந்த பூமியை அழிக்கணும்னு பிசாசு முடிவு பண்ணிட்டான். அவன் என்ன முடிவு பண்ணாலும், நம்மை படைத்த கர்த்தர் ஒரு முடிவு பண்ணாரு. இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஒன்ன விட்டு, இந்த பூமியை விட்டு நான்
நீக்குவேன் என்று ஒரு வைராக்கியமாக இந்த பூமியிலே இயேசு வந்தார். இயேசு ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல. இயேசு ஒரு மதத்திற்கு உட்பட்டவரும் அல்ல. அவர் உலகத்தை படைத்த கடவுள். அவர் ஒருவரே கடவுள். அவர் ஒருவரே உங்களையும் என்னையும் உண்டாக்கியவர். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். நாம் அவரோடு தங்கியிருக்க வேண்டும் என்று, நமக்குள்ளே ஒரு வாசமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறவர். அப்படி தெரிந்து கொண்டு நம்மை படைத்த போது நமக்குள்ளே பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்ததினாலே நம்மை அழிக்கும்படி, கெடுக்கும்படி, நமக்குள்ளே காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வைராக்கியத்தோடு தன் மீது 727 காயங்களை ஏற்றுக்கொண்டார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா டீப்பா போகுது. யோவான் சுவிசேஷம் தொடர்ந்து நான் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு அதிகாரங்களும் இப்படி வசனமா நம்ம பார்க்க போகிறோம். ஜீவனை, மரணத்தை ஜீவனாக மாற்றும்படி இயேசு வந்தார். அதனாலதான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இடித்து போடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசே நீ அழிப்பேன்னு நினைக்கிறியா? அழிச்சு பாரு. கெடுப்பேன்னு நினைக்கிறியா? நீ கெடுத்து பாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? மீண்டும் உயிரோடு எழுப்பேன். ஆதாம் ஏவாளையும் நீ பாவம் செஞ்சு பிரிச்சு கொண்டு போயா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக வருவேன். மனிதனாக வருவேன். மனிதர்களுக்குள்ளே வாசமாகவே இருப்பேன். எந்த கடவுளோடு வாழ முடியாதபடி மனிதனை பிரித்து கொண்டு சென்றாயோ அந்த மனிதனோடு மனிதனாக வந்து பழகுவேன். மனிதனாக அவனுக்கு நன்மை செய்வேன். மனிதனாக இருந்து பேசுவேன். அவனை தொடுவேன், அவனை பார்ப்பேன். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று தேவத்திலே நீதான் அவர் தந்தார். உங்களை பல அக்கறை பிசாசு பாவம், சாபம், அது சுத்தம் பண்ணுவதற்கு ஒன்னால முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தம். ரத்தத்தை சிந்தும்படி இயேசு சிலுவையிலே உனக்காக சிலுவையில் ஆமென். இன்னைக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்த சூழ்நிலை குறித்து அநேக நேரங்களில் பிசாசு கவலையை கொண்டு வருவான். பார் எப்படி இருக்கு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு, உன் தொழில் எப்படி இருக்குன்னு பாரு, உன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு, உன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாரு. ஒன்னும் இல்லை, எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன்னு சொல்லுவான். அந்த வார்த்தை மட்டும் உங்க காதுல கேட்காது. அவன் தான் அழிச்சேன்னு சொன்னது மட்டும் உங்க காதுல என்ன செய்யாது? கேட்காது. அவன் சொன்ன காரணங்கள் மட்டும் தான் நம்ம காதுல என்ன செய்யும்? அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம். நான் சொல்லுகிறேன், என்ன காரணத்தை பிசாசு சொன்னாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே வாசமா இருக்கும்படி வந்திருக்கிற இயேசுவை தோற்கடிக்க பிசாசாலே ஒரு நாள் முடியும். அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருப்பதற்காக உங்களுக்குள்ளே இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் நீக்கியபடி இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விட சாத்தான் ஒன்றும் பலமான ஆளு கிடையாது. நீங்க நிறைய நேரங்கள்ல கடவுள் கொஞ்சம் பவர் குறைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆமென். நான் பின்னாடி சொல்றேன். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். இயேசு கிறிஸ்து ஒளியானவர். அதான் யோவான் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு அவரை பத்தி தான் சொல்லி கொண்டு அடுத்த காரியங்கள்ல பிசாசுல இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. முதல்ல சொல்லும் போதே உங்க மனதுல நீங்க ஏத்திக்கணும், அவர் என்னை நேசிக்கிறார். எப்படிப்பட்டவர்னு, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே கடவுளோடு கடவுளாக இருந்தவர். அவர் என்னை நேசிக்கிறார். கரங்களை உயர்த்துவர் எல்லாம் சொல்லுங்க. அவர் என்னை நேசிக்கிறார் மனசுல வைக்கணும். இரண்டாவது, நான் அவரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க, நான் அவரோடு வாழ வேண்டும் என்று விரும்பினார். என்னோட வாழணும்னு விரும்பினாரு. அதுக்காக ஏதேன் தோட்டத்தை, வசதி நிறைந்த ஒரு ஏதேன் தோட்டத்தை அங்க உண்டாக்கி வச்சிருந்தாரு. அவரோடு நான் வாழ முடியாதபடி பிசாசு ஏமாற்றி கொண்டு தனியா கூட்டிட்டு வந்தான். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, நீ கூட்டிட்டு பூமிக்கு போயிட்ட, ஏதேன் தோட்டத்தை விட்டு கூட்டு போய், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, அந்த பூமிக்கு நான் வர்றேன் திரும்ப அப்படின்னு. அந்த பூமிக்கு வந்தாரு, காணக்கூடியவராக
காண முடியாதவராக ஏதேன் தோட்டத்துல இருந்தாரே, வார்த்தையாக இருந்தாரே. அப்ப மனுஷன் வந்து அவர் பார்க்கல, அவர் சத்தத்தை தான் கேட்டான். என்ன கேட்டான்? அது நம்ம 3 போய் பார்த்தீங்கன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்டுக்கினான். இப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ சத்தத்தை கேட்டப்பே அவனை என்னை விட்டு பிரிச்சுட்டு, இப்ப நான் நேரடியா முகமுகமா அவனை போய் பார்த்து அவனோட சாப்பிடுவேன், அவனோட பழகுவேன். அவன் போற இடத்துல, அவன் கடல்ல போனா கடல்ல போவேன், மலைக்கு போனா மலைகள்ல போவேன், அவனோடு நான் இந்த பூமியில வாழ போகிறேன் என்று காணக்கூடியவராக அந்த ஜீவனுள்ள கடவுள் இயேசு இந்த பூமிக்கு. ஆண்டவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய நன்றி. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு கார் கொடுத்தீங்க நன்றி ஆண்டவர். நத்திங் எல்ஸ். இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதெல்லாம் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு. அப்பாவுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை மாரி. ஆனா அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வாங்கி கொடுத்த பொருளுகளுக்காக இல்லைங்க, அப்பாங்கிற அந்த உறவு எனக்கு கொடுத்திருக்காருல்ல, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த உறவை ஏற்படுத்துவதற்காக சிலுவைக்கு சென்றாரே, அதுக்கு தான் நன்றி. அந்த உறவை எனக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா, அதுக்கு தான் நன்றி. நீங்க நன்றி சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கடவுள்கிட்ட நன்றி சொல்லும் போதெல்லாம் எதுக்கு நன்றி சொல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கும்படி வந்தீங்களே ஆண்டவரே, என்னோடு தங்கி இருக்கும்படி வந்தீங்களே, எனக்காக எதையும் செய்வேன்னு சொல்லி சொன்னதோட இல்ல, சிலுவைக்கு போய் செய்து காமித்தீங்களே, அதுக்காக என்னது? ஒட்டு துணி இல்லாம எனக்காக நிர்வாணமா இருந்தீங்களே, நல்ல சட்டை போடும் போதெல்லாம் யோசிக்கிறேன், ஆண்டவரே அன்னைக்கு இப்படி போடுறேன்னா நீங்க அன்னைக்கு ஒட்டு துணி இல்லாம வந்து என்ன செய்தீங்க? நீங்களே எவ்வளவு பெரிய அன்புப்பா என் மேல. நன்றி சொல்ல வேண்டிய காரியம் தாங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே. அப்பதான் அன்பு பெருகும். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் பவுல் சொல்றாரு, ஆழம் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய அன்பை, இந்த அன்போட ஆழத்தை நான் பார்க்கணும், அன்போட அகலத்தை நான் பார்க்கணும், அன்பின் நீளத்தை நான் பார்க்கணும், அந்த அன்பின் உயரத்தை நான் என்ன செய்யணும்? அப்படி அளவிட முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. மனிதர்களுக்குள்ள இருக்கிற அன்புலாம் கரைஞ்சு போற அன்பு, குறைஞ்சு போற அன்பு. அது பணத்தை பார்த்தா வரும், அழகை பார்த்தா வரும், படிப்பை பார்த்தா வரும், பதவியை பார்த்தா வரும், இல்லைன்னா எதுவுமே என்ன செய்யாது, வராது. அது குறைஞ்சிரும். நிறைய அன்பு கட்டுவாங்க, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அன்பு குறைஞ்சி. ஏன்னா அவங்க கிட்ட அன்பு என்ன செய்யல, மனித அன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஒரு லிமிட் தான் வைங்களேன். ஒரு பானையில இருக்கிற தண்ணி மாதிரி எடுக்க எடுக்க பானையில இருக்க தண்ணி என்ன செய்யும், அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், உங்க மேல அவங்களால அன்பு காட்டவே முடியாது. ஆனா இயேசுனுடைய அன்பு பானையில இருக்கிற தண்ணி இல்லைங்க, ஒரு குடத்துல இருக்கிற தண்ணி இல்லைங்க, அது ஜீவ ஊற்றாக வருகிறது. ஆமென். நீங்க அள்ளுனாலும் சரி, குடங்குடமா எடுத்துட்டு போனாலும் சரி, குளம் மாரி கட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு நாளும் குறையாத அன்பு இயேசு உங்கள் மீது வைக்கிறார். இயேசு உங்க மேல வச்ச அன்பு உங்களுக்குள்ள வாசமா இருக்கும்படி, இப்ப உங்களுக்குள்ள வருவதற்காக, உங்களை சுத்தம் பண்ணுவதற்காக தான் சிலுவைக்கு என்ன செய்தார், போனார். அதுதான் அந்த பஸ்கா பண்டிகையில போய் ஆலயத்தை சுத்தம் பண்ணி காமிச்சாரு, ஆலயத்தை சுத்தம் பண்ணி காண்பித்தாரு. இப்ப அந்த ஆலயத்தில் இருந்த கொள்ளுகிறவர்கள், விற்கிறவர்கள், புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள், இதெல்லாம் பிசாசனுடைய ஆக்கிரமிப்புகளாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான் நிறைய நம்முடைய எண்ணங்களில சிந்தைகளில பிசாசு கொண்டு வருகிறான். அதை போன வாரத்துல ஆவியானவர் சொன்னாரு, நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை உள்ள வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு பாடல்களை பாடி அதுக்கு பின்பு அப்படியே அவரை ஆராதிக்கும் போது நம்ம இருதயம் என்ன செய்கிறது, பக்குவப்படுகிறது. அப்ப பக்குவப்பட்ட பின்பு இப்படி கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள வரும்னா அது 100 மடங்கு நான் விசுவாசம் உள்ளவனாக, பிசாசை ஜெயிப்பவனாக, மரணத்தை ஜீவனாக மாற்றும்படி என் வாழ்க்கையில என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. பாருங்க, இயேசு அந்த பஸ்கா பண்டிகையில போய் அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசனுடைய பாவங்கிற அந்த ஆக்கிரமிப்பு, சாபங்கிற அந்த ஆக்கிரமிப்பு, மரணம் என்கிற ஆக்கிரமிப்பு, பிரிவு என்கிற ஆக்கிரமிப்பு, தரித்திரம் என்கிற ஆக்கிரமிப்பு, குறைவு என்கிற ஆக்கிரமிப்பு, கண்ணீர் என்கிற இப்படிப்பட்ட எல்லா ஆக்கிரமிப்புகளையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறான் பிசாசு. அந்த ஆக்கிரமிப்புகளையும் அகற்றும்படி இயேசு வைராக்கியமாய் இருக்கிறார்.
உனக்குள்ள இருக்கிற அந்த பிசாசனுடைய கிரைகளை அழிப்பதற்கு நான் வைராக்கியமாய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நாசப்படுத்த நினைக்கிற அந்த பிசாசின் சக்திகளை அழிப்பதற்கு இயேசு வைராக்கியமாய் இருக்கிறார். நீ வாழ்கின்ற பூமியை கெடுத்துக் கொண்டிருக்கிற சாத்தானின் கிரியைகளை செயல்களை அழிப்பதற்கு இயேசு பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். ஆமென். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள வாசமா இருக்குன்னு அவர் என்ன செய்கிறாரு? விருப்பமா இருக்கிறாரு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, ஆனா அவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீக்கி, மரண சக்திகளை நீக்கி, உங்களை இந்த பூமியிலே ஜீவன் உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டும். இந்த பூமியிலே நீங்கள் சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி, அதற்காக வைராக்கியம் கொண்டு, அதற்காக சிலுவையிலே வந்து நிர்வாணமாக 6 மணி நேரம் தொங்கி தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரணத்தினூடாக கடந்து சென்று உயிரோடு கூட எழுந்து வந்தார்.